திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில் உருவான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? உச்சிப்பிள்ளையார் கோவில் மலையானது 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டு மலையின் கீழ்ப்பகுதியில் மாணிக்க விநாயகர் தரிசனம் தருகின்றார். மலையின் நடுப்பகுதியில் தாயுமானவர் சுவாமிகள் தரிசனம் தருகின்றார். மலையின் உச்சியில் இருக்கும் பிள்ளையார் உச்சி பிள்ளையாராக காட்சியளிக்கின்றார். இந்த மலையானது சுமார் 3 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டின் தென்கைலாயம் என்ற பெயரும் இதற்கு உண்டு. 3 தலைகளை கொண்ட திரிசிரன் என்ற அசுர அரசன் இந்த பகுதியை ஆண்டபோது திரிசிரபுரம் என்று அழைக்கப்பட்டு பின்பு சிராப்பள்ளி என்று மாறி தற்சமயம் திருச்சிராப்பள்ளி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. புராணத்தின்படி ராவணனுடன் நடந்த போரில் வெற்றி பெற்று அயோத்தியா திரும்பிய ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. அதில் விபீஷணனும் கலந்து கொண்டார். போரில் தனக்கு உதவியதற்காக ராமர் விபீஷணனுக்கு ரங்கநாதர் சிலை ஒன்றை பரிசளித்தார். விபீஷணன் ராமருக்கு உதவிய போதிலும் அவர் அசுரன் என்ற காரணத்தால் அச்சிலையை அவர் கொண்டு செல்வதில் விருப்பமில்லாத தேவர்கள் அதை தடுக்க வேண்டும் என